இன்றைய சிந்தனைக்கு மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கவலைப்படாதிருங்கள். இன்று நமது குடும்பம், பிள்ளைகள், வேலை, தொழில், வியாபாரம் போன்ற பொருளாதார நிலை, எதிர்காலம் போன்ற பல்வேறு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மிடம் இவைகளை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டியதன் தேவையும் காட்டிலும் அவைகளுக்குள் நம்மை மூழ்கச் செய்வதில் சாத்தான் அதிக கவனம் செலுத்துகிறான். இதை பற்றிய கேள்விகளுக்கு பதில்களை தேடி பார்ப்பதிலேயே நம்முடைய முழு கவனமும் இருப்பதால் கர்த்தரை தேடுவதில், அவருடைய அன்பை ருசிப்பதில், ஐக்கியத்தை உணர்வதில், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில், பரிசுத்தமடைவதில் நம்முடைய மனம் போதுமான ஆர்வமற்றதாக இருக்கிறது. தேவனை விட்டு நம்மை விலகி வர செய்வதற்கு பாவ இச்சைகளை சாத்தான் நமக்குள் விதைக்கிறான் என்பதுதான் உண்மை. நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்படுத்த அவன் அதிகமாக பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் கவலைகள் மட்டும்தான். ஏனென்றால் பாவம் என்பது அருவருப்பான தோற்றம் கொண்டது. பாவத்தை விட நம்மை பலனற்றவர்களாக மாற்றும் ஒரே தன்மை கவலைக்கு மட்டுமே இருக்கிறது. சில நேரங்களில் நாம் நன்றாக ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் பெரும்பாலான உலக கவலைகள் நம்மை விட்டு விலகுவதில்லை. எனவேதான் தேவனோடு நெருங்கிய ஐக்கியமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போதுமான வளர்ச்சியிலும் இல்லாமல் போகிறது. பாவத்தை விட நம்மிடம் உள்ள கவலைகள் அதிகம், பலவீனப்படுத்துவதற்காக இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கவலைப்படாதிருங்கள் என்று அதிகமாக பேசினார். கவலைப்படுவதிலிருந்து விடுதலை பெறுவது கவலையே வழியல்ல. தேவனுக்கேற்ப பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்முடைய கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். தேவனை நமக்கு நெருக்கமாக இருக்கிறவராக காட்ட வேண்டும். இது போன்ற செயல்கள் நம்மை கவலைகளிலிருந்து விடுவிக்கும், கவலைகளை அழிக்கும். தேவனுடைய ஆதிக்கம் நம்மில் வளர வளர நம்மிடம் இருக்கும் கவலையின் பிடியிலிருந்து விடுபடலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? உலகத்தை பற்றிய கவலைகள் இல்லாமல் தேவனோடு நெருங்கி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.